2008 ரிலீஸ் ஆன ஈகிள் ஐ. கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் இவரை மாதிரியே இருக்கிற இவரோட பிரதர் இறந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் இவரோட அக்கௌண்ட்ல பணம் விழுது. இவர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வெப்பன்ஸ் பார்சலா வந்துகிட்டே இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸும் இவரை கைது பண்றாங்க. ஒரு லேடி கால் பண்ணி இவரை தப்பிக்க வைக்கிறா. இவரை மாதிரியே நம்ம ஹீரோயினும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறா. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து அந்த லேடி யாருன்னு கண்டுபிடித்து அழித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா தெரியாது. தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.6, நம்ம ரேட்டிங் 7.5A. ஈகிள் ஐ இந்த உலகமே டெக்னாலஜியின் கட்டுப்பாட்டில். 2016 ரிலீஸ் ஆன தி பைன்வில் ஈஸ்ட். இந்த ஊரோட பிசினஸ் மேனுக்கு மகனாக இருக்காரு நம்ம குட்டி ஹீரோ. ஆனா டேடிக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது. அப்படிதான் ஒரு நாள் டேடியும் பையனும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடுப்பான டேடி பையனை காரை விட்டு இறங்க சொல்லிட்டு போயிட்டான். நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள போறாரு. அங்க ரெண்டு திருட்டு பசங்க பணத்தை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இவரும் பார்த்துட்டாரு. இவனுங்களுக்கு தெரியாம ஒரு பண பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டாரு. ஒரு பக்கம் அவனுங்க பேங்க்ல தான் கொள்ளடிச்சிருக்கானுங்க நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இவரும் இவரோட ஃப்ரெண்டும் மறுபடியும் அந்த காட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த திருட்டு பசங்களை யாரோ ஒருத்தன் கொலை பண்றான். நம்ம ஹீரோ அவனோட கையில இருக்கிற சிம்பிளை மட்டும் பார்த்துட்டாரு. கூட வந்த இவனோட ஃப்ரெண்டும் காணாம போயிட்டான். உடனே நம்ம ஹீரோ டீச்சர் போலீஸ்கிட்டையும் நடந்ததை சொல்லி கூட்டு வந்து காட்டுறான். ஆனா அங்க யாருமே இல்ல. கொள்ளடிச்ச பணம் என்கிட்ட தான் இருக்குன்னு டீச்சர் கிட்ட சொல்றான். அப்போ ஒரு போலீஸ்காரனோட கைய பாக்குறான். அப்போதான் இவனுக்கே தெரியுது அந்த திருட்டு பசங்களை கொன்னதே ஒரு போலீஸ்காரன்னு. இன்னொரு பக்கம் நம்ம டீச்சரோட போலீஸ்கார பாய் ஃப்ரெண்டும் இந்த திருட்டுல உடந்த. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டீச்சரும் இந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். தமிழ் டப்பிங் நாட் ஓகே, சினிமோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 4, நம்ம ரேட்டிங் 3.4. தி பைனல்வெளி ஈஸ்ட் திருட்டு போலீஸ். 1997 டிராவி. பாதி மனுஷா மீதி மிஷின் கலந்து செய்த கலவையான நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற மிஷினை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு டீம் இந்த மிஷின் ஆட்டையை போட நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து தவிச்சு நம்ம ஹீரோ ஒரு காமெடி பேசிக்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பண்ண போற காமெடி என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா படம் செம மொக்க. அங்கங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பலமா இருக்கு. ஆனா படம் தமிழ் டப்பிங் ஓகே, சினிமோகிராஃபி நாட் ஓகே. IMDb ரேட்டிங் 6.6, நம்ம ரேட்டிங் 2.4. டிரைவ் 2.0. 2019 ரிலீஸ் ஆன பாராசைட். வைஃபை கூட கடன் வாங்காம யூஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்த்து பேக்கிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும். டொக்கு வீட்ல இருந்தாலும் கெத்தா இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பையனுக்கு ஒரு பணக்கார பொண்ணுக்கு டியூஷன் எடுக்கிற டீச்சரா வேலை கிடைக்குது. அவன் இவனோட சிஸ்டருக்கு வேலை வாங்கி கொடுக்குறான். அவன் நம்ம ஹீரோக்கு வேலை வாங்கி கொடுக்குறா. அவரோட பொண்டாட்டிக்கு வேலை வாங்கி கொடுக்குறாரு. குடும்பமா ஒரே வீட்டுல வேலை செய்யறாங்க. ஆனா இவங்க ஒரே ஃபேமிலின்னு அந்த பணக்கார ஃபேமிலிக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட குடும்பம் பண்ண போற தில்லுமுள்ளு வேலைகள் என்ன, அதுல இருந்து தப்பிக்க இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 8.5, நம்ம ரேட்டிங் 7.5. பாராசைட் பணக்கார ஏழைகள். 2023 ரிலீஸ் ஆன ஆபரேஷன் ஃபார்ச்சூன். $1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு டிவைஸை யாரோ கொள்ளடிக்கிறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்க களத்துல இறங்குறாங்க நம்ம ஹீரோவும் அவரோட டீமும். இதுக்கப்புறம் இவங்க பண்ண போற தில்லுமுள்ளு என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா டால் அடிக்காது. தமிழ் டப்பிங் கேட்கற மாதிரி இல்ல, சினிமாட்டோகிராஃபி பாக்குற மாதிரி இருக்கு. IMDb ரேட்டிங் 6.3, நம்ம ரேட்டிங் 5.7. ஆபரேஷன் ஃபார்ச்சூன் தங்கலான். 2024 ரிலீஸ் ஆன ஆர்காடியன். ஒரு விசித்திரம் மிருகம் மக்களை அழிக்குது. அதுல இருந்து தப்பிச்ச நம்ம ஹீரோ அனாதையா இருக்கிற ரெண்டு குழந்தைகளை பாக்குறாரு. தத்தெடுத்து வளர்க்குறாரு. ஒரு பக்கம் அந்த மிருகங்களுக்கு பயந்து பயந்து வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பகலானா வெளியே சுத்துறாங்க, நைட் ஆனா வீட்டுக்குள்ள வந்து அடங்குறாங்க. இல்லனா அந்த மிருகம் கதவை தட்டும். இன்னொரு பக்கம் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க வழியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் விசித்திர மிருகக்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். சிஜி ஒர்க்ல அந்த மிருகத்தை நல்லாவே காட்டல. தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.5, நம்ம ரேட்டிங் 4.5. ஆர்காடியன் மனிதர்களை விழுங்கும் மிருகம்.